இல்லறம், திருமணமான ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனுடைய லட்சியம், அறம், பொருள், இன்பம், வீடு இதுகளை அடையிறதுக்காக வேண்டி தன்னுடைய கடமைகளை ஆற்றுறது இல்லறம்னு சொல்றோம். பொதுவா கர்ம யோகம் அப்படிங்கிற வார்த்தையிலையும் அது குறிக்கப்படுது. கார்கபத்தியம், கிரகம், கிரகத்துல இருந்து கடைபிடிக்கிறது கார்கபத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அது 13வது சம்ஸ்காரம். ஒரு இல்லறத்தான் என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. நான் உங்களுக்கு அதை சொன்னேனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இல்லறத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் திருவள்ளுவர் கூட ஒரு இயலை வச்சிருக்காரு, இல்லறவியல் இயலை வச்சிருக்காரு. பல அதிகாரங்கள்ல ஒரு இல்லறத்தான் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காரு. பல சாஸ்திரங்கள்லையும் இதை பத்தி சொல்லியிருக்குது. பஞ்சமகா யஜ்ஞம் எல்லாம் அது ஒரு அங்கம் தான். பொதுவா பார்த்தா இந்த இப்ப பாக்குற சம்ஸ்காரங்கள் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடியதும் ஒரு இல்லறத்தாருடைய வாழ்க்கையில இதெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி விஷயங்களை அவர் முறைப்படி நிறைவேற்றினா இந்த கர்ம யோகம் அவருக்கு சித்தசுத்தியை கொடுக்கும். அவருடைய விருப்ப வெறுப்புல இருந்து அவர் வெளியே எடுக்கும். அவர் தார்மீகமான வாழ்க்கைக்குள்ள வருவார்.